விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் நகர்வு என்பதே கிடையாது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த சொன்னம்பட்டி கிராமத்தில் மாற்றுக் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களை விசிக தலைவர் திருமாவளவன் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார். கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், இந்தியாவில் அம்பேத்கரை வைத்து அரசியல் நடப்பதாகவும் அம்பேத்கருக்கு எதிராக பேசுபவர்கள், அம்பேத்கரை ஆதரித்து பேசுபவர்கள் என 2 அணிகள் மட்டுமே செயல்படுவதாக கூறினார். இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தினை ராகுல் காந்தி எங்கு சென்றாலும் உயர்த்தி பிடிக்கிறார். ஆனால் பாஜகவோ அம்பேத்கருக்கு பிறந்தநாள் கொண்டாடிவிட்டு கோவிலுக்குள் நுழையக்கூடாது என சொல்வதாக திருமாவளவன் பேசினார். இனி விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நகர்வு என்பதே கிடையாது என்ற நிலை உருவாகி இருப்பதாகவும் இதற்காக பெரிய உழைப்பை கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். நாம் எல்லோரும் இந்துக்களாக இருப்போம், முஸ்லிம்களை எதிர்ப்போம், கிறிஸ்தவர்களை எதிர்ப்போம். அவங்கெல்லாம் மதம் மாற்றம் செய்கிறாங்க. முஸ்லிம்கள் தான் நம்முடைய எதிரிகள், கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள். பைபிளை கொடுத்துங்க, மசூதியை இடிங்க. இதுதான் இன்றைக்கு அவன் போதித்துக் கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிலே சாதி ஒழிய வேண்டும், ஆண் பெண் ஆகியோருக்கு இடையே இருக்கிற பாகுபாடுகள் ஒழிய வேண்டும், எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை எழுதினார். அந்த சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து இனி தமிழ்நாட்டில் யாராலும் காய்களை நகர்த்த முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்று உறுதிபட சொல்லக்கூடிய வகையில நாம் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம். இதற்காக நாம் கொடுத்திருக்கிற விலை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட நான் உறங்குவதில்லை. அவ்வளவுதான், வண்டியிலே தான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்படியெல்லாம் இந்த 30-35 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பி, அவருடைய சிந்தனைகளை பரப்பி, நாங்களும் ஒரு அரசியல் சக்தி என்பதை உணர்த்தக்கூடிய வகையில இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இத்தனை காலம் இந்த இயக்கம் இல்லாமல் இருந்த காலத்தில் நீங்கள் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்திருக்கலாம். இத்தனை காலம் திருமாவளவன் இல்லாத காலங்களில் நீங்கள் யார் யாருக்கோ வாக்களித்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி களவாடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இனி ஒவ்வொரு ஓட்டும் சிறுத்தைகள் இயக்கத்திற்கு என்ற உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மதம் மனிதனுக்கானதே தவிர அரசுக்கானது அல்ல என்பதை எடுத்துக் காட்டுவதற்காக திருச்சியில் மதச்சார்பின்மை பேரணியை நடத்தியதாகவும், பாஜக இந்து மதம்தான் பெரியது, கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும், மத மாற்றத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறி வருவதாக திருமாவளவன் பேசினார்.